Hey guys, welcome back to our channel। तो हम आ गए शिवाजी द बोस के एक और नए पार्ट के साथ। तो यार बहुत फनी चल रही है ये मूवी। तो बेसिकली दो स्टोरी चल रही है। एक तरफ वो कैसे हॉस्पिटल बना रहे हैं, सेवा कर रहे हैं दूसरों की, सोशल वर्क के लिए, है ना। दूसरी तरफ उनकी रोमांटिक स्टोरी चल रही है जहाँ पे जो लड़की है इतने नखरे दिखा रही है। अभी बोल कर आई कि रंग का वो तो अब इतना उन्होंने लगाया पोथा, वो गोरा रंग बन गया उनका। तो देखते हैं कि जब वो देखेगी तो वो कैसे हो जाएगी। तो स्टार्ट करते हैं इस पार्ट को भी। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। देखते ही रह गई। उससे भी भाई, उससे भी गोरी। நல்லாவே இல்ல, ஏதோ போட்டோ நெகட்டிவ் மாதிரி இருக்கீங்க. என்ன விளையாடுறீங்களா? கருப்பா இருக்கே சொன்னீங்க, கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருந்தா இப்ப நல்லா இல்லைங்கறீங்க. உங்ககிட்ட பிடிச்சதே அந்த கருப்பு தாங்க. இது செயற்கையா இருக்கு. அப்பா தப்ஸ்டம்டா, ஓடி போய் அந்த வெள்ளமாவ கழுவிட்டு வா போ. शुक्र है भाई। பின்ன ஏங்க என்ன கருப்பா இருக்கே நீங்க? மன்னிச்சிடுங்க, நான் சொன்னது இவ்வளவு சீரியஸா நீங்க எடுத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களை தட்டி கழிச்சதுக்கு உண்மையான காரணம் கருப்பு இல்லைங்க, ஜாதகம். கேளடா சித்திரையும் மிருகசிரீஷமும் அவிட்டமும் மனமுடித்தால் பாழடா புருஷனுக்கு மரணம் நேர பத்துணிக்கும் மூடுமே விதவை கோலம்னு சுகர் சொல்லியிருக்க. பைய சிவாஜி சித்திரை, பொண்ணு தமிழ்ச்செல்வி அவிட்டம். இத சிறகரஜின்னு சொல்லுவாங்க. 13 பொருத்தத்துல மத்தது முன்ன பின்ன இருந்தாலும் ரஜ்ஜி பொருத்தம் ரொம்ப முக்கியம். 2 ஜாதகமும் பொருந்தவே 2 பேர் ஜாதகத்திலையும் ஜென்ம லக்னத்துல இருந்து 2, 7, 9ல பாவ கிரகங்கள் இருக்கு. பெரிய அளவுல பொருள் இழப்பு ஏற்படும். பொண்ணால பையனுக்கு கண்டம் வரும். அதையும் மீறி கல்யாணம் பண்ணீங்கன்னா பையன் உயிருக்கே ஆபத்து. என்னையா இப்படி சொல்றீங்க? இத பாருங்க, நாக்கு பூரா மச்சம். நான் சொன்னா பலிக்கும். நல்லது பண்றதுக்காக வந்திருக்கீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதால உங்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். இவ்வளவுதானா? இதான பிரச்சனை? ஐயோ, எங்க ஜோசியர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்ப 200 கோடீஸ்வரன் தான் இருக்கிறான்னா 1000 கோடீஸ்வரன் தான் மாறிடுவேனா? செகண்ட் ஒபினியனுக்காக கடலங்குடி ஜோசியத்தை கேட்டோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏற்கனவே இந்த 2 ஜாதகத்துக்கும் கல்யாணம் ஆகி போச்சு, ரெட்டை குழந்தைங்க ஆண்டிவேங்கிறார். இதுல எதை நம்புறீங்க? இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நாம நிம்மதியாவே வாழ முடியாது. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அப்ப நடுவுல இதெல்லாம் இருக்கு. சாகர நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாடுற நாள் நரகம் ஆயிடும். சந்தோஷம் தாங்க முக்கியம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சந்தோஷம் தானே. Now you will become a fool. Cool. சுபமஸ்து. சென்னை புதுப்பேட்டை ராமலிங்கம் அவர்களின் முதல்வி தமிழ்ச்செல்விக்கும், தர்மபுரி மாவட்டம் அள்ளிக்குளத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் அவர்களின் புதல்வன் சிவாஜிக்கும் வருகின்ற தை மாதம் 5ஆம் நாள் சுபமுகூர்த்தத்தில் திருமணம் செய்விப்பதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு தாம்பூலம் மாற்றிக் கொள்ளப்படுகிறது. கட்சி மேல் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறிவிட்ட காரணத்தால் ஆளுநர் எதிர்க்கட்சி தலைவரை பதவியேற்று 10 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபித்தார். அதை ஒட்டி இன்று எல்லா துறைகளுக்கும் புதிய மந்திரிகள் பதவியேற்கின்றனர். पूरी बिल्डिंग ही हटा रहे। அந்த மரியாதையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். 100 करोड़ और ऊपर से उनका घर सब उन्होंने अपना दांव पे लगा दिया। நன்றிய வாயில காட்டாம செயல்ல காட்டுங்க. ஐயா, நீங்க ஆதிசேஷனா நான் அல்சேஷனுங்க. வாழ்க்கை பூரா நான் வாலாட்டிட்டே இருப்பேன். நீங்க ஐடி பார்க் ஃபியூச்சர் டெவலப் பண்ணி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது. நீங்க இங்க கட்டணது தப்பு. யோ இடியா, யோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆனாலும் ஒரு காரணம் சொன்னீங்க, ஆவுன்னு அடிக்கிறீங்க. 50 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு நீங்க எந்த பிரச்சனையும் வராது சொன்னீங்க. இப்போ என்ன வந்துச்சு? சார், இது புது கவர்மெண்ட் ஆர்டர். நான் வேணா நாளைக்கு காலையில வரேன். அதுக்குள்ள நீங்க யாரையாவது பார்த்து ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க. ஏன் சார்
அந்த இடத்துல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது. எந்த மனைவி உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா? நோ अब हमारे को तो ப்ராஜெக்ட் பெர்மிட் பண்ண முடியாது. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பண்றாருங்க? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனையா? எல்லா படியும் ஏறி இறங்கியாச்சு. டேபிளுக்கு டேபிள், பெஞ்சுக்கு பெஞ்சு, அதிகாரிக்கு அதிகாரி, மந்திரிக்கு மந்திரி, அவன் இவன் எல்லாருக்கும் எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்தாச்சு. நீங்க கொடுத்ததுல அந்த கும்பலுக்கு, அந்த மந்திரிகளுக்கு நாங்க ஃப்ரெஷ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் கண்ணா. சீட் மினிஸ்டருக்கு எக்ஸ்பென்ஸ், பப்ளிசிட்டி எக்ஸ்பென்ஸ், எம்எல்ஏக்களோட விலைன்னு காஸ்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு? எத்தனை தடவை இதே கேள்வியை கேட்பீங்க? ஒண்ணும் இல்ல சார், 200 கோடி. அதுல 25% 50 கோடி வளர்ச்சி நிதிக்கு கொடுத்துருங்க. பாக்கி நான் பாத்து ஏண்டா டேய் பொறுக்கி, நான் என்ன பிரார்த்தனை பண்றதுக்கு பெர்மிஷன் கேக்குறேனா இல்ல சாராய காய்ச்சதுக்கு பெர்மிஷன் கேக்குறேனா? கெடுத்துறாரு சிவாஜி. இங்க காந்திக்கு மண்டபம் கட்டுறது கூட இவங்க காசு கேட்பாங்க. டேய் மாமா சும்மா டேய் பர்மிட் பண்ண முடியுமா முடியாதாடா? மரியாதை மரியாதை. காசு கேக்குற உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? எந்த இடத்தில் வந்து என்னையா பேசுற நீ? பணம் கொடுக்காம நீ இந்த யூனிவர்சிட்டியை ஓபன் பண்ணவே முடியாது. கொடுக்க மாட்டேன், இனி ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். நான் கோர்ட்டுக்கு போறேன். கீழ் கோர்ட்டு, நடு கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, அப்ளேட் கோர்ட்டு, செஷன் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு இந்த தேசத்துல நியாயம் எங்கேயாவது ஓரத்துல 1/4 இன்ச் பாக்கி இருந்தாகணும். அதை தோண்டி எடுக்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்க. என்ன சிவாஜி, எப்படி இருக்கீங்க? உங்க பல்கலைக்கழகம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க. பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சி விட கேவலமானவன். உனக்கெல்லாம் நல்லா சாவே வராது. ஏய் தப்பு தப்பு. சார் ஏதோ கோவத்துல இருக்காருப்பா. நான் அப்புறமா உங்ககிட்ட போன்ல பேசுறேன். காஸ்ட் அயர்ன் கேஸ் ஜெயிச்சே ஆகணும். கவர்மெண்ட் மாறிடுச்சுன்னா அவங்க போட்ட ஜீவோவை ஆர்பிட்டரே இவங்க கேன்சல் பண்ணிடுறதா? தப்பு. எந்த கோர்ட்டையும் செல்லாது. காலையில் கோர்ட்டுக்கு போன உடனே ஒரு ரிட்டு போட்டு அந்த ஸ்டே வெக்கேட் பண்ணிடுறேன். இல்லைன்னா ஸ்டே ஆர்டருக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவான். இது என்னோட 21 வருஷ கனவு, 20 வருஷம் உழைப்பு. நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் இதில் போட்டுட்டேன். இருந்த வீடு, இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அடகு வச்சுட்டேன். இதை நீங்க தான் எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும். கவலையே படாதீங்க. எல்லா பையனும் கையெழுத்து போட்டு அப்ரூவ் பண்ண பிறகு கட்டதே கட்டிருக்கீங்க. நான் பாத்துக்கிறேன். அறிவு சார். और यार इन्होंने देखना मतलब दूसरों के लिए सर्व करने के लिए 20 lakhs 20 லட்சமா? 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை காப்பாற்ற போறோம்ல. பேங்க்ல சுத்தமா பணம் இல்ல. ஓவர் டிராஃப்ட் லிமிட்டையும் தாண்டிட்டேன். शिवाजी के पास सब कुछ था. उन्होंने लोगों के भले के लिए சங்கடமா இருக்கு. ஐயோ நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். நான் என்ன பிறக்கும் போது காரோடையா பிறந்தேன். சின்ன வயசுல சிறப்பு இல்லாம கூட நடந்திருக்கேன். பஸ்ல போயிருக்கேன். நீங்க இந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்துருங்க, அது போதும். என்ன சிவாஜி, நீ எவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கின கார் பாய். சார் நான் வேணா வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். வேண்டாங்க, கூல். நான் நடக்க பழகிக்கிறேன். போலாம். சிவாஜி ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல எல்லா அரசு துறைகளிலும் அனுமதி மறுக்கப்பட்டது உண்மையா? உண்மைதாங்க. 16 துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகளுக்கும் 4 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தது உண்மையா? அப்ஜெக்ஷன். அனுமதி மறுக்கப்பட்டதே லஞ்சம் வாங்குறதுக்காக. குறுக்க பேசாதீங்க. உங்க தரப்பு வாதம் முடிஞ்சு போச்சு. 4 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தது உண்மையா இல்லையா? உண்மைதான். ஆனா அமைச்சர் அன்பானந்தம் அனுமதி அளிக்க மறுத்தது உண்மையா? உண்மைதாங்க. அவருக்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தது உண்மையா? கொடுத்த நாட்டுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக. I was cornered. I was helpless. மனுதாரரே ஒப்புக்கொண்டபடி சிவாஜி ஃபவுண்டேஷன் கட்டிடங்களுக்கு அனுமதி பெற பல்வேறு அரசு இலாக்காக்களில் குறுக்கு வழியிலும் லஞ்சம் கொடுத்தும் அனுமதி வழங்க ஏற்பாடுகள் செய்திருப்பதை சர்க்கார் தரப்பில் சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே சிவாஜியின் பல்கலைக்கழக கட்டுமானத்தை தடை செய்தது சட்டப்படி சரி. இதுவரை கட்டப்பட்டுள்ள பகுதிகளை உசித முறையில் நீக்க அரசு ஆணையிட இந்த கோர்ட் அனுமதிக்கிறது. இதற்காக எந்தவித நஷ்ட ஈடும் அரசு தர தேவையில்லை. என்னங்க சிவாஜி இப்படி ஆயி போச்சு? பேசாம நான் சொன்ன மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ பிசினஸ் பண்ணிருக்கலாம். படுவாவி பசங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டாங்களே.
இப்போ என்ன பண்ண போறீங்க? மூட்டை தூக்க போறீங்களா, இல்ல பால் கறக்க போறீங்களா, இல்ல ஆட்டோ ஓட்ட போறீங்களா? उसको बेचारे को நான் வேணா எம்டிசில ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு கண்டக்டர் வேலை வாங்கி தரேன். பண்றீங்களா? ஐயோ, அதுக்கெல்லாம் முன் அனுபவம் வேணுமே. உட்கார்ந்த இடத்துலயே நோகாம நோம்பு கும்புற வேலை ஒண்ணு இருக்கு. लड़की जैसे आई சரிங்களா? थी நம்ம मतलब தேசிய தொழில். कितना कुछ था, अब कुछ भी नहीं है. गाड़ी 500,000 सब இருக்கு. चलेगा. சில்லறை இருக்கா வேலை கூட? அம்மா தாயே மகமாயி, இவர் ஆரம்பிக்கிற தொழில் நல்லபடியா நடக்கணுமா? என் கை ரொம்ப ராசியான கை. முதல் போனி நானே பண்றேன். यूनिवर्सिटी पे ताला लग गया. பிச்சை எடுத்து பழச்சுக்கோ. रोलेक्स गाड़ी. तो शादी तो कहाँ हुई थी, कहाँ हुई? शादी हुई थी எஸ்கியூஸ் மீ சார், இந்த வீடு மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்தா கூட நீங்க வாங்கின கடனுக்கு பத்தாது சார். வேல்யூவேஷன் முடியற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி கூட வெளியில போக கூடாது. சாரி சார், உங்க ரோலேஸ் கூட எங்க லிஸ்ட்ல இருக்கு சார். से स्टार्ट करेंगे यार. ये तो बहुत गलत हुआ मामा, लेकिन साथ है. சாரிப்பா, சாரிப்பா. நான் நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் நீங்க போய் ஊர்ல இருங்க. எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லைப்பா. நீ அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி நாம இந்த நிலைமையில் தானே இருந்தோம். வாங்க மாப்பிள்ள. இப்போ என் நிலைமை கொஞ்சம் சரியில்லை. बेचारे इसने भी கல்யாணத்துக்கு दरवाजे கொஞ்சம் बंद कर दिए. அது சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சரிங்க மாப்பிள்ள, நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்குவோம். இல்லப்பா, இனி எப்பவும் இந்த கல்யாணம் நடக்காது. என்ன சொல்ற தமிழ்ச்செல்வி? நான் அப்பவே சொன்னேன் வேணாம்னு. நீங்க தான் பேசி பேசி என்ன சம்மதிக்க வச்சீங்க. நிச்சயம் यार பண்ணதுக்கு என்ன- इतना बुरा लग रहा है शिवाजी के लिए. मतलब हर जगह से मतलब ना ही सुननी पड़ी. और दरवाजे भी उसकी मतलब कि मोस्ट इम्पोर्टेंट उसकी फियांसी ने भी दरवाजे बंद कर लिए कि उनको उसको ऐसे लग रहा है. बहुत ज्यादा हार्ट ब्रेकिंग चीज है कि मतलब उसको कोई भी नहीं पूछ रहा है इस टाइम पे. और जो उसकी फियांसे थी वो भी अब उसको मना कर रही है कि शादी नहीं करवानी है, कि तेरे को कुछ हो जाएगा. अब गॉड नोस कि उसको कुछ होगा नहीं होगा, ये या फिर ये कोइंसिडेंस है, गॉड नोस. वही अब देखते हैं कि अब वो कैसे क्या करेंगे, क्या वो पैसे इकट्ठे करेंगे कि क्या होगा. तो आगे ही पता लगेगा. तो वैसे यही था हमारा रिएक्शन. आप लोगों को कैसा लगा प्लीज़ कमेंट करके जरूर बताइएगा. अगर अच्छा लगे तो प्लीज़ इस वीडियो को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए. और अगर इस चैनल पे न्यू तो सब्सक्राइब करिए. बाय.